அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். இவங்க எல்லாம் யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். பையன் மூத்த மகன் யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். நீ எல்லாத்தையும் நீனே வச்சீனா அவங்க ஆத்தா அப்ப என்ன பண்ணாங்க? ஐரா புடுங்கனாங்க. ஆத்தா உங்களுக்கு என்ன குறை? ஏன் இப்படி வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன குறை வச்சிருக்கோம்? என்னத்தா குறை? மயனே ஆத்தா ஆத்தா சட்டி எங்கப்பா? ஆத்தா சட்டி மேலார யாரெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். மயனே உங்களுக்கு ஆத்தாவோட அக்கினி சட்டி எங்கப்பா? ஆத்தாவோட அக்கினி சட்டியா? மயனே ஆத்தாவோட பூவோட எங்கப்பா? ஆத்தாவோட பூவோட எங்க? யாரியா அந்த பொம்பளை? யாரோ ஒரு அம்மா மஞ்சள் சிலையை கட்டி நடு கிரவுண்ட்ல நின்னுகிட்டு இருக்கே, போய் பாரு யாருன்னு பாரு போ. அச்சோ ஆத்தாயா, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏய் என்னாச்சு? ஆத்தா வந்திருக்காடா. ஆத்தா வந்திருக்காடா. ஆத்தா வந்திருக்கா. ஆத்தா எங்க இருந்து வந்திருக்கு? எதுக்காண்டி வந்திருக்கு? இந்தியாவுல எதுக்கு வந்திருக்குன்னு கூப்பிட்டு கேளு. எதுக்கு வந்திருக்கிய? எங்க இருந்து வந்திருக்கிய? என்ன குறை வச்சா? எதனால வந்திருக்கிய? ஆத்தா ஆத்தா இருக்கங்குடியில இருந்து வந்திருக்கேன்ப்பா. ஆத்தா இருக்கங்குடியா? ஆத்தா இருக்கங்குடியில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. இருக்கங்குடியில இருந்து எதுக்கு வந்தியா? மயனே ஆத்தா இந்த மக்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கேனப்பா. இங்க இருக்கிற எல்லாருமே ஆத்தாவோட பிள்ளையாமியா? எங்க? என் பிள்ளையில பூரா பார்க்க வந்திருக்கேனப்பா. இருக்கங்குள்ள இருந்து வந்த மாரியாத்தா. இருக்கிற புள்ள உள்ள யாரு? என் பிள்ளையப்பா. உங்க பிள்ளையா? இருக்கிற உள்ள உள்ள உங்க உள்ளைன்னா இவங்க ஆத்தா அப்பா கூட என்ன பண்ணாங்க? இருக்கிறது பூரா என் பிள்ளையப்பா. என்ன ஆத்தா? ஆமா ஆத்தா சொல்லுதுல, இப்ப இந்த முன்னாடி இந்த வெள்ளை வெட்டியா கட்டி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்கள யாரோட பிள்ளைன்னு கேளியா? ஆத்தா முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க இவங்க யாரு? அதெல்லாம் நான் பெத்த பிள்ளையப்பா. ரைட். இதுவங்க எல்லாம் யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். இவங்க எல்லாம் யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். பையன் மூத்த மகன் யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளைதான். நீ எல்லாத்தையும் நீனே வச்சீனா அவங்க ஆத்தா அப்ப என்ன பண்ணாங்க? ஐரா புடுங்கனாங்க. என்னடா மேலகாரனா யாரு? அதுவும் நான் பெத்த பிள்ளையதான். இந்த இவங்க ஊம்பி இந்த தவுளி யாரு? நான் பெத்த பிள்ளைதான். இந்த லைனக்கார யாரு? அதுவும் என் பிள்ளைதான்ப்பா. இவன் யாரு? என் பிள்ளைதான்ப்பா. இவங்க எல்லாரும் ஒண்ணே வேற மாதிரி முறை கொண்டாடுறாங்க. நீ புள்ளைங்கயா? ஆமா சரி நான் கேக்குறேன், இம்புட்டு புள்ளைய பத்தி இல்ல, இம்புட்டு புள்ளைய பெத்ததுக்கு அப்பா யாரு? அதுக்கு அப்பா யாரு சாட்சி கொண்டாங்க? தாய இருக்கங்கூடி மாறி அப்பா மேல ஒருத்தர் இருக்காருப்பா. அப்பா அப்பா மேல ஒருத்தர் இருக்காருப்பா. மேலத்துல அப்புறம் இம்புட்டு புள்ளைய பெத்தா அவன் மயிர்னா உங்க இருப்பேன் அழுகிட்டு கொண்டு இருப்பாங்க மேல மேலத்துல. மயனே ஆத்தா ஆத்தாளுக்கு அருள் இறங்கணும். ஆத்தால சுத்தி சுத்தி ஆத்தா சன்னதிய சுத்தி சுத்தி மேல வரவளை வாசிக்க சொல்லு. ஆத்தா நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை லெக்கில போய் நீங்க ஆடி இருந்தாலும் சரி, உங்க சாமிக்கு அருள் வந்தாலும் சரி, நம்ம மேலகாரங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே சாமி வரணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆமா அவங்க சன்னதியை சுத்தி சுத்தி அடிக்க சொல்லு. அடிப்பாங்க. அவங்க எங்கிட்டாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டாயே வர்றாங்க. ஆத்தா ஐயா சாமி வரணும் வாங்க. மயனே மொத்த மேல வரக எத்தனை பேருப்பா? டபுள் 4 6 7 8 9
மேலகாரங்க 8 பேர். ஆத்தா மேலகாரங்க மொத்தம் 8 பேரு. 8 பேர். 8 பேரு. என் புருஷனோட 9. 8 பேர் அடிச்சோம். ஆத்தாளுக்கு அருள் இறங்கல. மச்சான் நான் கரெக்ட்டா சொன்னேனா? என்ன மாத்திரையா லாஸ்ட்ல 9ன்னு. அதுதான் எனக்கு பிடிச்ச நம்பர். இப்ப இவங்க வாச்சாங்க ஆத்தாக்கு அருள் வரல. ஆத்தா சன்னதியை சுத்தி 8 பேர் அடிச்சு ஆத்தாளுக்கு அருள் இறங்கல. ஒவ்வொரு ஆளா ஆத்தா முன்னாடி வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலகாரங்க யாரோ குளிக்காம வந்திருக்காங்க. யாரோ தப்பு செஞ்சிருக்கேன். அது இல்ல தண்ணியை குடிச்சு விட்டாங்க. யாரோ மேலாரனுக்கு வச்சு இந்த தண்ணியை யாரோ குடிச்சு விட்டான். இதுதான் உண்மை. இவங்க தப்புலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க என்னைக்கு தப்பு பண்ண போறாங்க? அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது, அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது. ஆனா இவங்க ஒரு தண்ணியை யாரோ குடிச்சு விட்டாங்க. அப்ப அதுக்கு இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்களா? வேஸ்டா? வேஸ்ட். இவங்களுக்கு சண்டை வருதுன்னா தண்ணி குடி போதான் சண்டை வரும், வேற எது வராது. ஏய் என்னையா என் புருஷன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ கோயிலுக்கு ஒரு பூசாரினா என் புருஷன் ஒரு பூசாரி தானே? நானே ஒரு பெரிய பூசாரி. மயனே எந்திரி மச்சான், எந்திரி மச்சான். நீ என்ன சும்மாவா? உனக்கும் இந்த கோயில்ல பங்கு இருக்கு. அவனுக்கு கோயில் மயில இருக்கு பங்கு. நானாச்சும் ஆத்தாவை முழுசா மொட்டை குண்டியோட உள்பாட்டேன். அவன் என்ன பண்றான்? ஆமாயா ஏண்டா ஆத்தாவை அப்படி ஆத்தாவுக்கு அபிஷேகம் பண்ணே குளிப்பாட்டுனே சொல்லு. மொட்டை குண்டியோட குளிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆத்தாவோட ஆத்தாவோட அது என்னடா சொல்லுவாங்க? கற்ப கிடைக்கிறது. கற்ப கரகத்தை வந்து ஆத்தா வந்து முழுக்க நான் தான். ஆத்தா கற்ப கலச்சியா? கற்ப கிரகம் சொல்லல, கருவறைன்னு சொல்லு. தப்பா 50 பேர் தப்பா சொல்றாங்க. அது உண்மை இல்ல. ஆனா ஆத்தா கற்ப ஆத்தாவை முழுசா காலையிலையும் சாயங்காலையும் மாலையிலையும் நான் தான் முழுசா சன்னதியை நான் தான் சுத்தம் பண்ணி கழுவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வழியை காமிக்க கூடாதா? ஆத்தா இருக்கங்குடி மாறி ஆத்தா மயனே ஆத்தா ஆத்தாளுக்கு அருள் இறங்கணும். மேலகாரங்க ஒவ்வொரு ஆளா வந்து அடிக்க சொல்லுப்பா. அலியாத்தா உங்களுக்கு அருளே வரட்டான். 2500 ரூபாய்க்கு அணிஞ்சிருக்கேன் வேலு. இந்த வேலை போட்டாச்சு நான் இன்னைக்கு அருள் இறங்க வச்சிருக்கேன். மேலாறு ஆளு ஒவ்வொரு ஆளா வரணும். ஆத்தா பம்பக்காரன் வர சொல்லுப்பா. ரைட். எந்த பம்பை? நான் நிக்கிறாரு அந்த பம்பை. தெரியும் நீ எல்லாத்துக்கும் முதல்ல நிப்பேன் தெரியும். வா உன் வாயில மண்ணு ஒழுக. வா இங்க வா. நீ வருவேன்னு தெரியும். வா உருப்படவே மாட்டேன், விளங்கவே மாட்டேன். போ உன்னை மாறி கேக்குதே கேட்கல, என் வாயே கேட்கு. மச்சான் மச்சான் எல்லாருக்கும் ஒரு தவளுதான் இருக்கு. இவருக்கு மட்டும் என்ன 2 ஜாமா இருக்கு? இவனுக்கு ஏன் 2 சாம? மேல இருக்கு என்ன சாம? மேல இருக்கு என்ன சாம? அடியா பம்பே. இதுக்கு முன்னாடி புரோட்டா கிலோ விளாத்தியா? ஆத்தாவுக்கு அருள் வர்ற மாதிரி ஆடுறான்னா புரோட்டா கல்ல போட்டு கூட்டா ரைட். இரியா ஆத்தாவுக்கு அருளுங்க மாதிரி அடியா கீச்சாமன. இதனால் அறிவிப்பது என்னவென்றால், தம்பி அடுத்த வாரம் தம்பி வேலைக்கு போன இடத்துல ஒரு பிள்ளையோட கற்பழிப்பு கேஸ், அது நிச்சயமாக தீர்ப்பு உறுதியாகிறது. ஓ வேலை அப்படி. அடுத்து ஆத்தா மயனே பம்பக்கார அடிச்சா உங்களுக்கு அருள் வந்துச்சாத்தா? அருள் இறங்கலப்பா. அப்ப யார் தரணும்? அடுத்த தவளுக்கார வர சொல்லு. வாடா தம்பி. டேய் சுப்பு வாடா போறா. மயனே நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. அவன் அடிச்ச அடி என்னன்னு சொல்லவா நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. அவன் அடிச்சது மசையடி. மசைய கூப்பிட அடிச்சா. ஆத்தாளுக்கு அருள் இறங்கலப்பா. வல்ல. அடுத்த தவளுக்கார வர சொல்லு. வாயா பாலாஜி. ஆத்தா தம்பிக்கு எங்க ஊருக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. ஆமா அப்ப அடிய
நான் கூட உன்னை ரொம்ப நல்லவே நினைச்சேன். இவன் பார்வையே சரியில்லை. அப்படித்தான் நம்ம லக்கில் பஞ்சாயம் நடக்குது. அவன் பாக்குறியா வித்தா ஆத்தாவை பார்வையில ரேப் பண்ணிருக்கான் போல. கிடையாது, அவங்க பார்வையே அப்படித்தான் வருமே பாரு. அப்போ சாமி வரணும், அந்த புள்ள முகரைய மாத்திரம் பார்க்காம நீங்க வர்றேன் புள்ள புள்ளைய கருப்பளிக்க நினைக்கிறாங்க. எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு. அது நீங்க நிக்கிற சரியில்லை, அதனால தான் பார்த்து அடியை மாத்தி அடிக்கிறேன். ஆத்தா இவன் அடி உங்களுக்கு சாமி வந்துச்சா? எனக்கு அருள் வரல. ரைட்டு. இன்னொருத்தர் இருப்பேன் நாக்கலாம் பூச்சி மாதிரி, அவன் பெல்லா விஷ பூச்சி. ஆத்தா இந்த தவளை அந்த தவளை வர சொல்லு. பட்டுது என்ன? ஆனா நீ இருக்கிய அப்போ ஊர்ல தீ வச்சு போர்ல காமிச்சு விட்டு போயிருவேன், எனக்கு அதுவும் தெரியும். ரைட்டு. ஆத்தாவுக்கு சாமி வரணும், கல்யாணம்னா கன்னிப்பைங்க. ஆத்தாவுக்கு சாமி வர மாதிரி அடியா. ஆத்தாளுக்கு அருள் வரலப்பா. அடிச்சு இல்ல, அது என்ன திருட்டு முண்டை பாருவே. அவளுக்கு சாமி வர்ற காட்டுறான்னா அடிக்கிறேன், இந்த சாமி வந்துரு அடிக்கிறேன். ஆத்தா தவில அடிச்ச ஆத்தா பார்த்து நல்லா அடிச்சு போட்டு இந்த சாமியை பார்த்து நிக்கிற. அது என்ன திருட்டு பாருவே, அது சாமி வராது. ஆத்தா மயனே தாளக்காரர் வர சொல்லுப்பா. நீ தான் அப்படி கெடுதக்காரன், நீ தாளக்காரன் கிடையாது. நீ செட்டை கெடுக்கிற, நீ தாண்டா தாளக்காரன் தாண்டா செட்டை கெடுக்கிறது. தாளத்தை தொலைச்சு விட்டானே, உன் வாயில மண்ணு விழுக, அதையாச்சும் அடிச்சு பொழைச்சுக்கிறேன் பார்த்தா தாளத்தை தொலைச்சு விட்டியாடா உன் குட்டியாச்சரா போக. டேய் தாளங்கடா எங்கடா? டேய் இது யாம்பர் தாளம்டா, ஓன் தாளங்க வாய் வந்து இது யாம்புட்றா. அது சப்பேடியா விழுதா, சப்பேடியா விழுதா ஏன் தாளம் முடி ஆடுறா பாப்பா உன் தாளத்தை மைக்கேல்றா. ஆத்தா பத்தறா இந்த தாளக்காரர் இந்த தாளக்கார ஆத்தால சுத்தி சுத்தி வாசிக்க சுத்தியா. ஆ வண்டாரமா வண்டாரா பழனி மலை வண்டாரா, வண்டாரமா வண்டாரா பழனி மலை வண்டாரா, சோத்துக்கு வந்த வண்டாரா. ஏய் அடிக்கடாடே அடிக்கடே அடிக்கடே அடிக்கடா வண்டாரே அடிக்கடே வண்டாரமா வண்டாரா பழனி மலை வண்டாரா, ஏழையில என்னதான் சம்பளம் கொடுக்க போறாங்களோ எனக்கு தெரியாம அடிக்கிறேன்டா தாளம். ஆத்தா இதுல வர்ற மேல ஆறதுக்கு அப்புறம் ஆத்தாக்கு பின்னாடி நின்னே ஆடுறாங்க, பின்னாடி நின்னே அடிக்கிறாங்க. என்னது மயனே? அடுத்து அண்ணாவியாவது நல்லவரா இருக்காரு. நாதஸ்வரம். ஆமா நாதஸ்வரம் ஆளு வந்து பயங்கரமான ஆளுங்க, அவங்கள இழுக்காதீங்க ஆத்தா, அப்புறம் நீங்க நிலவோட நிக்க முடியாது சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லாதயா. நம்ம சென்னை சங்கமத்துல கனிமொழி அம்மா கையில கூட அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமா, அவரை போய் இப்படி நீ பேசலாமா? இங்க அதெல்லாம் அவார்டு டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல அவர் வாசிச்சிட்டு வந்திருக்காரு. அதுவும் உண்மைதான். அப்புறம் அவரை போய் நீ இப்படி பேசலாமா? இதெல்லாம் வாங்குறதெல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். அப்புறம் ஏன் அழுகுற? இல்ல எல்லாமே வாங்கின விருதுலாம் உண்மைதான். அப்புறம் ஏன் அவர் நல்லா வாசிப்பாங்க. இன்னைக்கு இவன் வந்து திருச்சிக்கு போக வேண்டியது கச்சேரி, ஏன் போகல? இங்க ஏன் வந்தாங்க? உங்களை யாரு வர சொன்னது? உங்களை யாரு கூப்பிட்டது? நம்ம ஊர் பக்கம் கரகாட்டம், காயத்ரி, மீனா, செட்டு, தம்பி சேகாந்து, உங்களுடைய கச்சேரியை கூட விட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, நல்லா கலைஞர்களுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். சாமி முதல்ல அந்த ஆத்தா ஆத்தா வாசிக்கனு. நீ இரு வச்சம, நீ ஏன் முந்திர வச்சமரு? ஆத்தாட கேட்போம், நீ என்ன முந்திர? நீ எல்லாம் வருவாங்க. இப்ப ஆத்தாட புடி அடிக்கிறியா? அப்படி பேரு ஆத்தா யார்த்தா வாசிக்க முதல்ல வாசிக்க சொல்லிப்பா. ஆத்தாவுக்கு சாமி பாட்டு வர்ற. ஆசைய காத்துல தூது விட்டேன், ஆசை. அண்ணே அண்ணே இப்ப பூச்சா வந்த பாட்டு சாமிக்கு, சாமிக்கு பூசாத்து கூட பாட்டு உங்கள்ட்ட கத்துக்கிற மாதிரி இருக்கு பாட்டு உள்ள. ஆசைய காத்துல தூது விட்டேன். மயனே ஆத்தா ஆத்தா வேஷம்
வேஷம் போட்டு வந்து கூட இந்த பாட்டு தானா? அவங்க என்னது குறியில தெரியாங்கன்னு தெரியலையே ஆத்தா. சரி, இந்த இந்த நாயனக்காரர் வாச்சாரே உங்களுக்கு அருள் வந்துச்சா? இறங்கல. ரைட், வேற யாரும் வாசிக்கணும்? அந்த நாயனக்கார வாசிக்க சொல்லு. அவர் இங்கே இருந்து வாசிக்கணுமா முன்னாடிக்கு வரணுமா? அவருக்கு ஆத்தாளுக்கு பின்னாடி நின்று வாசிக்க சொல்லுப்பா. ரைட், எங்கிட்ட இங்கிட்டா இங்க வாசிப்பாரு வாசிப்பாரு. ஏன் 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 வாசிக்க ஆத்தா சட்டி எங்கப்பா? ஆத்தா சட்டி மேலார யாரெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். ஆத்தா சட்டி எங்கடா? எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. தள்ளுங்கனே தள்ளுங்கனே. இந்த இவன் தே. ஆத்தா உங்களோட சட்டியை யார் எடுத்து போட்டா? யாரு? ஏய் இங்க பாரு. இங்க வா இங்க வா. இந்த அந்த ஆளு தான் போட்டுருப்பாரு, இந்த கண்ணாடிக்காரர். ஜட்டி போட்டுருக்காருன்னு பாரு. வேற யாரு போட்டிருப்பா? ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தர் ஓயாம வந்து ஆத்தா கரல் இறங்குச்சான்னு கேட்டார்ல, அவர் மேலதான் எனக்கு டவுட். அந்த ஐயா சொல்லாதீங்க, அது வந்து சொக்க தங்கம். ஆனா பஞ்சாயத்துல தான் உலட்டி விடுவாங்க. எனக்கு தெரியாது. ஒண்ணு நீ போய் செக் பண்றியா இல்ல நான் போய் செக் பண்ணவா? இப்ப அவர் யார் சட்டியை போட்டிருக்காரு நான் பார்க்கணும். நான் வரவா? ஆத்தாவுக்கிட்டு ஆத்தாவுடைய சட்டியை யாரா போட்டது? அது வந்து ஆர்கேவி சிஸ்டம் இல்ல இல்ல. அங்க அம்மா மீனா மீனா அங்கேயே வழக்கு பண்ணணும். இங்க ஆத்தாவுடைய சட்டியை காமினா அந்த ஐயா என்ன பண்ணுவாரு? அவரோட அடுப்பாங்கலோட சட்டியை தான் கொண்டாந்து கொடுக்கணும். ஆத்தா மயனே, உங்களுக்கு ஆத்தாவோட அக்கினி சட்டி எங்கப்பா? ஆத்தாவோட அக்கினி சட்டியா? திருவப்பூர்ல பூ நடக்குது. ஆத்தா நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க, தேரோட்டத்தில் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை நினைச்சு தானே சர்பத்து கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. இதை குடிச்ச மாதிரி குடிக்கிறாங்கல்ல, அப்ப நான் குடிச்சதுல மயனே ஆத்தாவோட பூவோட எங்கப்பா? ஆத்தாவோட பூவோட எங்க? ஆத்தாவோட பூ பூ போட்ட மாடையா? பூ போட்ட பாவடையா? மயனே மயனே ஆத்தா பூ போட்ட பூவோட எங்க? மயனே தம்பி வசந்த், எங்க பொம்பளையில அடிச்ச சரி உங்க ஆம்பளங்கார் பொழந்துக்கிட்டு படுத்திருக்குது. ஆத்தே
அப்படி உங்க ஆம்பளை அப்படி படுத்து கிடக்காரு, உள்ள பாம்பு கிம்பு போச்சுன்னா என்ன பண்ணுவாரு? பாம்பு வந்தா மயனே, ஆத்தா ஊர்வலி சட்டி எங்கப்பா? ஊர்வலி சட்டி எங்க? ஊர் விளையாடுற சட்டி எங்கப்பா? ஆத்தா ஊர்வா சட்டி வந்து காலி ஆகி போச்சு, இவங்க எல்லாம் தின்னு விட்டாங்க. ஆத்தா ஆத்தா உங்கள்கிட்ட ஊர்வா சட்டியை மேலே இறங்கி போல சோறு சாப்பிடலாம் எழுதி நக்கி விட்டாங்க. ஆத்தா ஊர்வலி சட்டி இல்லப்பா, தீச்சட்டி. தீச்சட்டி ஆத்தா, தீச்சட்டி எங்க? அட என்னடா ஆச்சு? பூராங்கிற கிடைச்சிச்சா? ஆத்தா மயனே வந்தது வந்துட்டீங்க. ம் எனக்கு ஒரு சின்ன கோரை, எனக்கு சின்ன ஒரு கோரை. என்னப்பா குறை? கம்மாக்கரில் இருக்கு போ. இல்லை, ஆத்தா வந்தோடனே ஆத்தா நம்ம ஊருக்கு வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையே பெய்யாம இப்பதான் மழை வந்து கோரை மண்டி போய் கிடக்கு. இப்பதான் கம்மா கரையில் இப்பதான் கோரையை பத்தி பேச வந்திருக்கேன். மயனே, ஆத்தா ஆத்தானால பொறுக்க முடியல. ஐயா பொறுக்கமெல்லாம் கூடி கொண்டு தான் அங்கிட்டு போயிட்டு வரத்தா. ஆத்தா அக்கினி சட்டி எங்கப்பா? தீச்சட்டி எங்க? உங்க சட்டியை தொட்ட உடனே எனக்கு வந்து சல 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 சலன்னு இறங்குது. ஆத்தா ஆத்தா மயனே, இப்படிலாம் நீ பண்ணினேனா ஆத்தா உனக்கு பெரிய கூலியா கொடுத்துருவாப்பா. ஊர் பேர் ரொம்ப பேர் புள்ளைய கொடுத்து போறாங்க. எனக்கு என்ன கூலியா கொடுக்க போறீங்க? ரொம்ப ஆளும் புள்ளைய கொடுத்து ஓடி போயிடுறாங்க. கடைசியில் என்னைய கையை காட்டி விடுறாங்க. ஆத்தா அந்த ஊருக்கு ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கிய? ஆத்தாளுக்கு இந்த ஊர்ல ஒருத்த ஏகப்பட்ட குறைய வச்சுட்டான்ப்பா. எங்க ஊர்ல வந்து கடைக்காரத்துல வந்து இந்த ஊருக்கு ஆடத்துக்கு வந்தேன். இங்க என்ன உரை வச்சு ஆத்தா? ஒருத்தன் குறை வச்சுட்டான்ப்பா. என்ன குறைத்தா? யாருதான் வச்சா குறை உங்களுக்கு? இந்த இப்படி வந்த நாச்சி ஆத்தா இருக்க முடி மாதிரி ஆத்தா உங்களுக்கு யாரு குறை வச்சா சொல்லுங்க ஆத்தா. உங்க குறை என்னத்தா உங்களுக்கு குறை வச்சுட்டானாங்க? ஆத்தாளுக்கு பெரிய குறைய வச்சுட்டீங்கப்பா. என்னடா அப்படி என்னடா பெரியவர் வச்சிருக்கான்? ஆணுரை இல்லாத உடல் இரவு ஆத்தா என்ன குறை வச்சிருக்கோம்?
நீதான்ப்பா குறை வச்சிருக்க. நான் என்ன குறை வச்சிருக்கேன்? என் பாம்பு செத்த பாம்பா போச்சு. வீட்டுக்கு போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. மதுரை ஆபீஸ்லயே தூக்கி தூக்கி எல்லாமே போச்சு. குடும்பத்துல சண்டை குழப்பம், அச்ச குழப்பம், பாவாடை காத்தத்தை வருது. ஆத்தாளுக்கு வெட்டற வெட்டற மண்ணிங்கள நீங்க வெட்டாம தா போனீங்க. வெட்டற வெட்டற மண்ணிங்கள நீங்க வெட்டாம தா போனீங்க. நீங்க என்னத்தா சொன்னீங்க? ஆத்தாளுக்கு வெட்டுறேன்னு சொன்னேலப்பா. ஆத்தா கோச்சிக்கிறாஜே, கிடா வெட்டணும் நேத்தி கடை வச்சிருந்தேன். ஆத்தா வாசலுக்கு எல்லா மக்களும் புள்ள ஊட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு கிடா நேத்தி கடை வச்சிருந்தேன். நுக்கால ஓலி மக்க அந்த கிடாய வச்சிருந்தேன். இந்த வர்த்தா எடுக்கிற பக்கத்துல ஒரு ஆளு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த கிடாயோட போய் சேர்ந்து கிடா ஓட்டு கடைசியில ஓடி போச்சு. ஆத்தா கிடா கூட்டி ஓடி போச்சு. நீங்க இந்த வருஷம் நினைச்சுக்கிற அடுத்த வருஷம் ரெட்டை கிடாய வெட்டுற. ஆத்தா வெட்டக்கடா வெட்டுவியா? வெட்டறதா ஆத்தா, வெட்டறதா ஆத்தா. வெட்டலேனா? வெட்டலைனா? அது மட்டுமா ஆத்தாளுக்கு நீ குறை வச்சிருக்க? வேற என்ன ஆத்தா உங்களுக்கு குறை வச்சிருக்கேன்? இன்னொரு குறைய வச்சிருக்கப்பா. என்னத்தா குறை வச்சிருக்கேன்? பெரிய குறையா வச்சிருக்கப்பா. பெரிய குறை வைக்க மாட்டேன் ஆத்தா. ஆத்தா நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாது ஆத்தா. ஊத்துக்கடை ஏதாச்சும் ஊத்துக்கடை கொளுத்தி ஒன்னும் எரியுது முல்ல. ஆத்தாளுக்கு இன்னொரு குறை இருக்கப்பா. என்னத்தா குறை? ஆத்தாளுக்கு வைக்கிற மண்ணிங்கள நீங்க வைக்காம தா போனீங்க. வைக்கிற மண்ணிங்கள நீங்க வைக்காம தா போனீங்க. கோவப்படுறது நியாயம்தான், நீங்க கேட்கறது நியாயம்தான். உங்களுக்கு குறை வச்சது உண்மைதான். உங்களுக்கு நான் வைக்கிறேன்னு சொன்னேன். நான் வைக்காமையா போனேன்? வைக்கணும்னு தான் நினைச்சு வந்தேன். என்னமோ தெரியல, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் சித்திரை மாசத்துல மழை பெய்யுமாயா? சித்திரம் அதாவது கார்த்திகை மார்கழியில மழை விடாம பெஞ்சு பார்த்துருக்கோம். சித்திரை மாசத்துல மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஆத்தா ஓலை வெட்டி, சுள்ளி வெட்டி, விறகு வெட்டி, எல்லாத்தையும் வெட்டி உங்களுக்கு பொங்க வைக்கத்தான் வச்சிருந்தேன். இத்தனை நாள் ஆபீஸ்ல சுத்தவத்தமா தான் இருந்தாரு. நேத்து ஒரு நாள் அமுச்சு விட்டேன். காலைல வேலையை பார்த்துட்டாரு போல. ஆத்தா நான் பொங்க வைக்கிறோம்னு நினைச்சேன். சரி, ஓலை வெட்டி, விறகு வெட்டி, சுள்ளி வெட்டி எல்லாத்தையும் வச்சு மழை வெஞ்சு அம்புட்டு மழை வெஞ்சு எல்லா இடத்துலயும் நனைஞ்சு போச்சு. சரி, கேஸ்ல வைக்கலாம் போனா கேஸ் போஞ்சு போச்சு. ஆத்தா கோச்சிக்கிறாது. அடுத்த வருஷம் ஆத்தா ஆத்தாளோட குறையெல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு என்னப்பா குறை? ஆத்தா என்னத்தா உனக்கு என்னப்பா குறை? ஆத்தா 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 கருப்பசாமி ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருப்பசாமி எங்கிருந்தாலும் உடனடியாக கிரவுண்டிற்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அடே முத ஆத்தா காலில் விழுடா.